அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. இன்றைக்கி நம்மளுடைய டைமிங் கேண்டில் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் வந்து 9:15. அதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹையே. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமா எந்த ஒரு ஹையுமே வந்து மார்க்கெட்டில் வந்து வைக்கவே இல்லை. நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம நேற்றையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நமக்கு ஒன்லி 50% மூமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனாலேயே நம்ம இன்றைக்கி இண்டெக்ஸில் வந்து எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கல. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ட்ரேடும் சஜஸ்ட் பண்ணல. பட் நம்ம பர்சனலாக எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கல. எதனால அப்படின்னா நம்மளுடைய வியூ வந்து கமிங் 9th அக்டோபர் வந்து ஒரு ட்ரெண்ட் டிசைடிங் டேட்டாக இருக்கும் ஃபார் நிஃப்டிக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரியே இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் வந்து பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இருந்துச்சு. பட் நமக்கு இன்றைக்கி எதிர்பார்க்காத விதமாக இன்றைக்கி நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் பொழுதே நம்ம வந்து ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான வியூவில் வந்து இருந்தோம் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. பட் நமக்கு ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆனாங்க நிஃப்டி. பட் சஸ்டெயின் ஆகாமல் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ குளோபல் மார்க்கெட் எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரீனில் வந்து இருந்தாலும் கூட நம்ம நேற்று இன்டிமேட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க அப்படின்னும் ஒரு ரைஸ்லையுமே நம்ம செல் தான் ட்ரை பண்ணணுமே தவிர லாங் போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். அகெயின் வந்து இன்னையோட மார்னிங்லேயே வந்து டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். எவ்ரி ரைஸ் வந்து நம்ம செல் தான் சஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இடங்கள்ல இருந்து லோ கட் ஆகும் பொழுது நம்மளுடைய டைமிங் கேண்டில் படி நமக்கு ஷார்ட் என்ட்ரி இனிஷியேட் பண்ணிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட் வந்து இன்னைக்கு சூப்பராக ஹிட் ஆயிருந்தாங்க. அகைன் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்கிற இடம் பாருங்க, நம்மளுடைய 24,956 வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு நம்மளுடைய தேர்ட் டார்கெட்டான 24,753 வரைக்குமே நிஃப்டி வந்து இன்னைக்கு டச் ஆயிருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 210 வந்து வந்திருக்காங்க. ஈவன் லோவும் கட்டாக இருக்காங்க, ஹையும் கட்டாக இருக்காங்க. மார்னிங் நம்ம எடுத்த டைமிங் கேண்டிலுடைய ப்ராஃபிட்டே வந்து நமக்கு இந்த இடங்களில் வந்து கட் பண்ணியிருந்துக்கலாமே தவிர்த்து நம்ம அகெயின் வந்து எந்த ஒரு பொசிஷனும் டைமிங் கேண்டில் படி நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டாம். இது ஒன்லி இன்னைக்கு டைமிங் கேண்டில் அண்ட் அவர் நம்பர்ஸ் மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கு நம்ம இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான் மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக மார்க்கெட் வந்து இந்த வியூவில் இருந்தாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வியூமே நம்ம கொடுக்கறதே இல்லை. ஒன் டே பிஃபோரே நீங்கள் எந்த லெவலில் ட்ரேட் பண்ணலாம், என்ன டைமிங் கேண்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம வீடியோவில் கொடுத்துட்டே இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு நாளைய ட்ரேடுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இது வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா நியர் டு நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. 51,636.75 அப்படிங்கிறது நம்மளுடைய லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆகிட்டு நமக்கு லோ தான் கட் ஆயிருக்காங்க. நம்ம டைமிங் அண்ட் நம்மளுடைய நம்பர்ஸ் படியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் படி நமக்கு இங்கே தான் என்ட்ரி கிடைச்சிருக்காங்க. டைமிங் கேண்டிலும் வந்து நமக்கு இங்கே தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்பொழுது இந்த லோ கட் ஆனால் இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் ட்ரை பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் வந்து நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான் டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ் வில் ரூல் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பேஸாக வச்சு கூட நீங்கள் மெம்பராக இல்லை, நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து வீடியோ பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட இந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து உங்களுக்கு சரியான ஒரு டைரக்ஷனில் வந்து கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு நம்ம எவ்ரிடே சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ் படி எப்போவுமே நம்ம டைமிங் ஈக்குவல் டு நம்பர்ஸ், டைமிங் ஈக்குவல் டு நம்பர்ஸ் ரெண்டுமே பக்கத்தில் வரும் பொழுது மொமெண்டம் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை இந்த லோ மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கணும். நல்ல ஒரு ஃபால் வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருந்துடலாம். அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு டைமிங் கேண்டில் அகைன் நமக்கு ஹை கட்டாக இருந்தாலும் கூட இந்த இடங்கள் வந்து நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லாங் ட்ரை பண்ணணும் நம்ம நம்பர்ஸ்க்கு மேலே. அப்போ இந்த லோ கட் ஆகும் பொழுது அகைன் நீங்கள் வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம ஷார்ட்டு தான் அகைன் ட்ரை பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஃபால். தேர்ட் டைமிங் கேண்டில் பாருங்கள், ஒரு சின்னதான ஒரு கேண்டில் அகைன் நமக்கு இங்கே வந்து ஒரு ஷார்ட் இனிஷியேட் ஆகுது. இந்த இடங்கள் நீங்கள் ஷார்ட் அகைன் இனிஷியேட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்துக்கலாம்.
மார்க்கெட் வந்து என்னதான் ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி வந்து ஒரு ஆஃப்டர்நூனில் வந்து கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 51,389 மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு அகெயின் வந்து அதே க்ளோசிங் ப்ரைஸில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பியர் சைடில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக இருக்குது. 1 வீக்காகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஒரு பியர் சைடில் தான் இருக்கோம். ஈவன் தோ ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருந்தாலும் கூட நம்ம நல்ல ஒரு பியர் சைடில் தான் இருக்கும். ரிவர்சலுக்கான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு இல்லை. ரிவர்சலுக்கான ஒரு சைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிஃபோராகவே நம்ம அந்த ரிவர்ஸில் வந்து கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். அண்ட் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நம்ம டூல் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே வந்து நம்ம இந்த க்ரீன் கலர்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸில் வந்து டச் ஆகிருக்காங்க. இந்த க்ரீன் கலர்ஸ் அண்ட் ரெட் கலரில் டச் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏரியா ஃபார் ஷார்ட் ரைட் ஆர் லாங் ரைட் போகும்பொழுது நீங்கள் லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டச் ஆகிட்டு ஒரு ஹை கட் ஆகணும். ஷார்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த லோ கட் ஆகும் பொழுது என்ட்ரி, இந்த இடங்களில் நீங்கள் ஸ்டாப் லாஸ். 90% பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த புல் பேக்கில் எடுக்கும் பொழுது நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடங்கள் நல்ல ஒரு ஷார்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். ஈவன் நீங்கள் பர்சன்டேஜ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோலேருந்து இந்த இது வரைக்குமே 1300 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ராடேலேயே வந்து பேங்க் நிஃப்டியில் கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். அண்ட் அகெயின் வந்து இந்த இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு புல் பேக்கான ஏரியா, ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து டச் ஆயிருக்காங்க. இந்த இடங்களில் வந்து நம்ம ஷார்ட் போயிருந்தாலும் கூட அகெயின் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் தேர்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் ஒரு நல்ல ஒரு அப் ரேலி கொடுத்துருந்தாலும் கூட பை சிக்னல் போட்டு நமக்கு ஹை கட் ஆகலை. பை சிக்னல் போட்டு ஹை கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். இதுலேயுமே இந்த லோ கட் ஆனதுமே நீங்கள் ஷார்ட் போயிருந்தாலும் நல்ல ஒரு ஃபால் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்க முடியும். பேஸ்ட் ஆன் இந்த டைம் ஃப்ரேம் வச்சு மட்டுமே நம்ம டூல் படி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா. இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு புல் பேக் கிடைக்கவே இல்லை. பட் அகைன் எப்போ புல் பேக் கிடச்சிருக்காங்கன்னு பாருங்கள், இந்த இடங்களில் டச் ஆயிருக்காங்க. இதில் நீங்கள் என்ட்ரி, இதில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பாருங்கள். நல்ல ஒரு ஃபால் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அகைன் வந்து இந்த இடங்களில் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரியான ஒரு கேண்டில்லேருந்து லோ கட் ஆகி அதுவுமே மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்கிற மாதிரி கம்மிங் 9th அக்டோபர் வந்து ஒரு ட்ரெண்ட் டிசைடிங் டேட் ஃபார் நிஃப்டி அண்ட் இண்டெக்ஸுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ட்ரெண்ட் டிசைடிங் டேட்டாக இருக்கும். அண்ட் மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து நமக்கு ஒரு சைட் பை மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் இன்றைக்கி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னதான் குளோபல் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு க்ரீனில் முடிச்சிருந்தாலும் நம்மளுடைய மார்க்கெட் வந்து நல்ல ஒரு நெகட்டிவ் சைனில் வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம ஒரு லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நீங்கள் இதில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி பை போட்டு நமக்கு ஹை கட் ஆகலை அப்படின்னா இந்த இடங்கள் பாருங்கள். இந்த இடங்கள் வந்து பை போட்டு நமக்கு ஹை கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக இந்த ஹையில் நம்ம வந்து ஷார்ட் போகணும். இந்த ஹையில் வந்து ரீசன்ட் ஹை இல்லை ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். பட் இந்த இடங்கள் வந்து பேஸ்ட் ஆன் டூல் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். பேஸ்ட் ஆன் இந்த சிம்பிளான ஒரு புல் பேக் என்ட்ரி, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ் டு செல் பை பார்த்தீங்க அப்படின்னா பை போட்டு நமக்கு ஹை கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக ஷார்ட், லோ போட்டு நமக்கு செல் போட்டு நமக்கு லோ கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம பை போகலாம். அது நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும். அகைன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் நல்ல ஒரு நெகட்டிவ் சைனில் தான் இருக்காங்க. இன்னும் நமக்கு ரிவர்சலுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. நமக்கு அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் பொழுது நம்ம பிரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணலாம். நம்மளுடைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி கொடுத்தது எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான் அந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம கொடுக்குறனால அந்த ஸ்டாக்ஸை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் என்ன ஒரு டூல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்தந்த ஸ்டாக்ஸில் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இன்றைக்கி கோல் இண்டியா பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே நமக்கு வந்து நம்மளுடைய டூலில் வந்து டச் ஆகிட்டு இந்த லோவில் நீங்கள் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டே வரைக்குமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். அண்ட் மெட்ரோபோலிஸ் பிஎஃப்சி பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு ஃபால். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸான இந்த க்ரீன் கலர்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸில் டச் ஆகிட்டு ஒரு லோ கட் ஆகும் பொழுது இந்த அட் தி மணியில் இருக்கிற இந்த ப்ரைஸ் வந்து ஒரு 470 இருக்கிற ஒரு புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒரு பிஎஃப்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நமக்கு 5 மினிட்ஸில் வந்து பை சிக்னல் போட்டிருக்கும். அப்படி நமக்கு ரிவர்சல் ஆக இதுவும் நமக்கு ஷார்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுது. அகைன் வந்து பி என்ட்ரியும் நமக்கு வந்து லாங் போகிறதுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம அந்த இடங்களில் பை பண்ணிவிட்டு அந்த லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த புல் பேக் ஏரியா அப்படிங்கிறது வந்து நமக்கு மோர் தென் 90% பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சரியான ஒரு டைரக்ஷனில் வந்து கொடுக்கும். அண்ட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கள், எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஷார்ட் போக வேண்டிய இடம்
அண்ட் இது மாதிரி நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஒன் சைட் மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. SBIன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு புல் பேக்கில் வந்து நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது மாதிரி நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு டைம் ஃப்ரேம் மட்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பை நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம 1 day பிஃபோரே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னும், என்ன செக்டார்ஸில் ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் அண்ட் என்னென்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய டைமிங் கேண்டில் வந்து நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும், பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னும், நாம் இன்றைக்கி ஒரு ஃபின் நிஃப்டி வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தோம், ஒரு ஹீரோ ஜீரோ கால் அரௌண்ட் ஒரு 16 rupees நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியும் அதில் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. அண்ட் ரிமெம்பர் நம்ம மார்னிங்கே வந்து ஒரு 9:28 போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு 50% மொமெண்டம் தான் எதிர்பார்க்கணும். நமக்கு போத் சைடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும், பேங்க் நிஃப்டி டைமிங் கேன் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் யூஸ் இட் அப்படின்னு நம்ம எப்போ போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 9:32 போட்டிருக்கோம். மார்க்கெட்டில் இதுதான் ஹை, இதுக்கப்புறமா மார்க்கெட்டில் எந்த ஒரு ஹையுமே வைக்கவே இல்லை. அண்ட் எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் ரெண்டுமே நமக்கு பக்கத்தில் வரும்பொழுது அதனுடைய மொமெண்டம் வந்து ரொம்பவே வந்து ஆக்குரேட்டாக இருக்கும் அண்ட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதிலுமே ஜாயின் பண்ணி நீங்கள் லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த சேனலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையுமே நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். லேர்னிங் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை லாங் ரனில் வந்து நம்மளை கொண்டு போக வைக்குமே தவிர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக நம்ம எவ்ரிடே ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஈவன் இந்த டேயில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டாம் அப்படின்னா அந்த டேயில் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் நமக்கு ஒரு லேர்னிங் வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் எந்த ஒரு லேர்னிங் சிஸ்டம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு பேக் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் வந்து அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டைமிங் கேண்டில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மச் பெட்டர் நீங்கள் அதை மட்டுமே யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் டூலை மட்டுமே யூஸ் பண்ணலாம். எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோமோ அந்த சிஸ்டம் மட்டுமே நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எவ்ரிடே நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த சிஸ்டம் சம்டைம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் கூட எண்ட் ஆஃப் த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக மட்டுமே இருக்க முடியும். நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய டே சார்ட்டை இந்த 26th செப்டம்பர் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம டூலினுடைய நம்பர் வந்து நம்ம ஆன் பண்ணி இந்த 26-244 மேலே வந்து போகலை அப்படின்னா நமக்கு நம்மளுடைய இந்த புல் பேக் ஏரியான்னு சொல்லிட்டு நம்ம எப்போத்துலேருந்து இந்த புல் பேக் ஒரு 3 புல் பேக் ஏரியா வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இது நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ப்ரேயராக இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். எவ்ரி டைம் நம்ம இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கிறது இந்த புல் பேக் ஏரியா. இந்த லெவல் உடைக்கலை அப்படின்னா நமக்கு இந்த புல் பேக் ஏரியாவான இந்த க்ரீன் கலர் அண்ட் இந்த 16th ஆகஸ்டினுடைய ஹை இது வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு புல் பேக் வந்து ஹிட் ஆகிட்டாங்க. செகண்ட் க்ரீன் கலர் புல் பேக்கும் நமக்கு வந்து ஹிட் ஆகிட்டாங்க. இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டூல் படி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக செல் போட்டிருக்காங்க. லோ கட் ஆகலை. நாளைக்கு இந்த லோ கட் ஆனாங்க அப்படின்னா மட்டும்தான் நமக்கு செல் வந்து ஒரு வேலிடான செல்லாக எடுத்துகிட்டு கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து இன்னும் நமக்கு இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஆக்டிவாக இருக்கும். பட் மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன் படி இந்த லோ கட் ஆகலை அப்படின்னா பேஸ்ட் ஆன் நம்ம டூல் படி பார்த்திங்க அப்படின்னா மெதுவாக போனாலும் கூட நமக்கு ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 9th அக்டோபர் வந்து பேசிக்லி 9th அக்டோபர் வந்து எஸ்பெஷலி ஃபார் நிஃப்டி 9th அக்டோபர் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிசைடிங் டேட். அந்த கேண்டிலுடைய ஹை விண்டோ நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஹை உடைக்கும் பொழுது லாங், லோ உடைக்கும் பொழுது ஷார்ட் அப்படின்னு நம்ம கம்மிங் அக்டோபர் மந்தில் வந்து அந்த ட்ரெண்டை வந்து டிசைட் பண்ணுற டேட் வந்து 9th அக்டோபர். நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லோ கட் ஆனால் மட்டுமே இனி ஃபர்தராக நம்ம வந்து ஷார்ட் பார்க்கலாம். பட் நாம் இப்போ இருக்கிறது பியர் சைடில் தான் இருக்கும். நமக்கு வந்து எந்த ஒரு ரிவர்சல் சைனுமே வந்து நமக்கு வந்து இப்போ இல்லை. பட் ஈவன் தோ மார்க்கெட் வந்து பேஸ்ட் ஆன் நம்ம டூல் படி நாம் ஒரு புல் பேக் ஏரியாவில் இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து லாஸ்ட் புல் பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எண்ட் ஆஃப் த புல் பேக். இந்த நம்பர்ஸ் கீழே உடைக்கும் பொழுது நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஆக்டிவாக இருக்கும். பட் இப்போ நாம் இருக்கிறது ஒரு
டூல் படி நம்ம புல் பேக்கில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் அகெயின் வந்து ஒரு 50% மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இது பேஸ்ட் ஆன் நியூஸ் படியோ இல்லை பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட் படியோ நமக்கு இன்னைக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நாளையுடைய மொமெண்டம் நாம எதிர்பார்க்கறது ஒன்லி 50% மட்டும்தான். நமக்கு இந்த லெவல்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நமக்கு பை சிக்னல் வந்துச்சு அப்படின்னா பேஸ்ட் ஆன் நம்ம டூல் படி நம்ம இம்மீடியட்டாக நம்ம பை போகலாம். அதில் எந்த விதமான நமக்கு ஒரு டவுட்டுமே வேண்டாம். எதனால அப்படின்னா இந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆகும் பொழுது இந்த புல் பேக் இந்த டவுன் எல்லாமே நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிட்டு நல்ல ஒரு ரேலி வந்து அப் சைடில் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஈவன் நமக்கு இப்போவும் நமக்கு எந்த ஒரு ரிவர்சல் சைன் நமக்கு வரல. இந்த லோ கட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பேனிக்கும் இல்லை அப்படின்னு நீங்கள் நிஃப்டியில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நாம் இந்த 5th செப்டம்பர் அண்ட் 16th ஆகஸ்ட்லேயுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நமக்கு நல்ல ஒரு அப் ரேலி அண்ட் அகெயின் 16th ஆகஸ்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் 16th ஆகஸ்ட்னுடைய ஹை கேண்டிலான இந்த 5603 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. மார்க்கெட்டினுடைய க்ளோஸ் 5478.90. பட் நம்மளுடைய 16th ஆகஸ்ட் வந்து 5603.40. அப்படிங்கும் பொழுது மார்க்கெட் வந்து நல்ல ஒரு வீக்காக இருக்கிற விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல ஒரு பியர் சைடில் தான் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். பட் பேஸ்ட் ஆன் நம்ம டூல் வந்து நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு செல் போட்டிருக்காங்க. இதையும் நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இந்த லோ மட்டுமே நமக்கு ஒரு ஃபைனல் ஹோப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த லோ கட் ஆகல அப்படின்னா மார்க்கெட் வந்து இது ஃபர்ஸ்ட் அப் சைட், இது செகண்ட், தேர்ட் அப்படி நமக்கு மார்க்கெட் மேலே போகலாம். இது கட் ஆகிட்டாங்க அப்படின்னா நமக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு, இது செகண்ட் சொல்லிட்டு நம்ம டவுன் சைட் டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் இப்போ இருக்கிற வரைக்கும் ஒரு ஃபைனல் ஹோப் வந்து நமக்கு இந்த லோ கட் ஆகலை அப்படிங்கும் பொழுது நம்ம வெயிட் பண்ணலாம். எந்த ஒரு பேனிக்கும் நமக்கு மார்க்கெட்டில் இல்லை. இந்த இடங்கள்லேருந்து போகும்பொழுது நம்ம ஒரு 15 மினிட்ஸில் நமக்கு ஒரு பை சிக்னல் வந்தாங்க அப்படின்னா நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து ஒரு லாங் ரன்னுக்கு அக்டோபர் மந்த், மோஸ்ட்லி அக்டோபர் மந்த் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு இந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆகும்பொழுது நமக்கு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். த ஃபைனல் ஹோப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு. நாளையுடைய மொமெண்டம் வந்து ஒரு 50% மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அது நீங்கள் இன்றைக்கே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது மற்ற கால்ஸ் எதையுமே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ நான் கால் கொடுத்தாலும் சரி தான், இல்லை மற்ற ஒரு சேனலில் வேறு யாராவது உங்களுக்கு வந்து பர்சனலாக கால் கொடுத்தாலும் சரி தான், நீங்கள் இந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே எடுக்கும் பொழுது மற்றவர்கள் தவறான ஒரு கால் கொடுத்தாலும் கூட நீங்கள் ஒரு சரியான ஒரு டைரக்ஷன்லேருந்து போகிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு பை ப்ராக்டிஸாக இருக்கும். அதனால தான் நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. நீங்கள் ஓனாக ட்ரேட் எடுத்தால் மட்டுமே நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டெயினாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்போ வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா அப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியாது. இந்த லேர்னிங் எல்லாமே நம்மளுடைய ஹேண்ட் ஹோல்டிங்காக இருந்தால் மட்டுமே நம்ம எவ்ரிடே வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அது ப்ராஃபிட் ஆர் லாஸ். பட் அதனுடைய ட்ரேட் வந்து நம்மளுடைய ஓன் ட்ரேடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் லேர்னிங்காக. இப்போ இந்த மாதிரி 50% ஆஃப் மொமெண்டம் டேட்டில் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேட் எடுக்கலாம். பட் நியூ மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்ரிடே ஒரு 10 லாட் எடுக்கிறீங்க, எவ்ரிடே ஒரு 10 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 50% ஆஃப் மொமெண்டம் டேட்டில் ஒரு 2 லாட் மட்டுமே எடுங்க. இல்லை நீங்கள் வந்து எவ்ரிடே ஒரு 20-30 லாட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கம்மியான லாட் சைஸ் மட்டுமே இந்த 50% ஆஃப் டேட்டில் வந்து எடுக்கணும். நிறைய பேருக்கு வந்து இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் எடுக்காமல் அவங்களுக்கு வந்து இருக்கவே முடியாது. கண்டிப்பாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 50% மொமெண்டம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒன்லி ஒரு 2 லாட் எடுங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு 1 லாட் கூட எடுங்க. அது கூட நமக்கு ஒரு ப்ராஃபிட் நம்மளுடைய டைரக்ஷன் படி போகும்பொழுது ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரொம்ப அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. பட் லாட் சைஸ் நீங்கள் அதிகமாக வாங்கும் பொழுது இந்த மாதிரி 50% மொமெண்டம் டேட்டில் நமக்கு 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கும் நமக்கு 50% மொமெண்டம் தான். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன மற்றும் எந்த செக்டர்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். டைமிங் கேண்டில் வந்து இப்போ நம்ம எவ்ரிடே வந்து நம்மளுடைய வீடியோலேயே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம மார்னிங் மட்டும்தான் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 1 டே பிஃபோரே நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் வியூ சார்ட்டில் வந்து அந்த லைன்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து ட்ரா பண்ணுறதுக்காகவே நம்ம 1 டே பிஃபோர் போட்டுட்ருக்கோம். ஒன்லி ஃபார் வியூவர்ஸ். நீங்கள் அதை யூஸ் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது நிஃப்டியோட
நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இனிமேல் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். மற்றும் உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ் இல்லை உங்களுடைய இந்த இதில் இருக்கிற ஒரு ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸை கூட நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். நீங்கள் டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் புல் பேக் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு 1 மினிட்ல வந்து அந்த புல் பேக் ஏரியா வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது அப்படிங்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு நீங்கள் பார்க்க பொழுது அது இன்னுமே உங்களுக்கு மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். த ஒன்லி திங் நம்ம அதை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார், பிஎஸ்யூ செக்டார், ஆட்டோ செக்டார். ஐடி, ஃபார்மா, பிஎஸ்யூ எல்லாமே நமக்கு 2 டேஸாகவே வந்துட்டுருக்காங்க. நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஐடி செக்டார் வந்து கண்டினியூஸாக நமக்கு ரேடாரில் வந்துட்டுருக்காங்க அப்படின்னா கம்மிங் டேஸில் மார்க்கெட் வந்து வில் டூ சம்திங் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மார்க்கெட்டை வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த செக்டார்ஸில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக் இல்லை ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேட் வச்சுருக்கீங்க, அந்த ட்ரேடில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாம் நாளைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் நோட் பண்ணிக்கோங்க. இது வியூவர்ஸ்க்காக மட்டுமே நம்ம டைமிங் கேண்டில் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம 1 டே பிஃபோரே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லெவலில் வச்சு மட்டுமே, அதாவது லெவல்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். இந்த டைமிங் கேண்டிலையும் நீங்கள் இது மாதிரி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இந்த டைமிங் அண்ட் நம்பர்ஸ் வில் கரெக்டான ஒரு பிளேஸில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகும். மற்றும் நீங்கள் எவ்ரிடே வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு நான் கேட்டுட்ருக்கேன். மற்றபடி நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சரி இந்த சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து உங்களுடைய நாளைக்குடைய டேட்டுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் நீங்கள் நாளைக்கு ட்ரேட் எடுக்கும் பொழுது இந்த வீடியோ மூலமாக இருக்கிற சில டிப்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். மற்றும் இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலமாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாகவும் இது மற்ற நண்பர்களுக்குமே போய் சேரும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.